நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் 2014ஆம் ஆண்டு வந்த தீர்ப்பை பின்பற்றித்தான் மலை உச்சிகள் தீபம் ஏற்ற அனுமதி மறுத்ததாக திமுக விளக்கம் அளித்து வரும் நிலையில் அந்த விளக்கத்திற்கு எதிர்மாறாக 2014 வெளியான தீர்ப்புக்கும் தற்போதைய விவகாரத்திற்கும் துளி கூட சம்பந்தமே இல்லை என பாஜகவின் அண்ணாமலை கூறியிருக்கிறார். மேலும் குறிப்பிட்ட அந்த தூணில் தீபம் ஏற்றுவதில் இஸ்லாமியர்களுடன் 2005ஆம் ஆண்டு உடன்பாடு ஏற்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தார். அணையாமல் எரியும் தீபம் போல திருப்பரங்குன்றம் விவகாரமும் கொழுந்துவிட்டு எரிந்து வருகிறது. திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் திமுகவும் பாஜகவும் எதிரெதிர் புள்ளியில் எதிரெதிர் துருவமாக இருக்கும் நிலையில் இருதரப்பும் மாறி மாறி விளக்கம் கொடுத்து வருகின்றன. இந்த நிலையில் தீபத்தூணில் தீபம் ஏற்றுமாறு நீதிபதி GR சுவாமிநாதன் பிறப்பித்த உத்தரவுக்கு எதிராக நின்ற திமுக அரசு 2014 வந்த தீர்ப்பை பின்பற்றி மலையில் ஏற அனுமதி மறுத்ததாக தெரிவித்தது. அதாவது 2014ஆம் ஆண்டே மலை உச்சியில் தீபம் ஏற்ற அனுமதிக்க முடியாது என நீதிமன்றம் உத்தரவிட்டதை அமைச்சர் ரகுபதி சுட்டிக்காட்டியிருந்தார். திருப்பரங்குன்றத்திலே கார்த்திகை தீபத்தை ஒட்டி ஒரு பிரச்சனையை கிளப்பியிருக்கிறார்கள். நீதிமன்றத்தை அணுகி அங்கே ஒரு உத்தரவை வாங்கியிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் ஒன்றை மறந்து விட்டார்கள். 2014ஆம் ஆண்டு நீதியரசர்கள் பவானி சுப்ராயன் அவர்களும் அதேபோல நீதியரசர் கல்யாண சுந்தரம் அவர்களும் 2014ஆம் ஆண்டு ஒரு தீர்ப்பை தந்திருக்கிறார்கள். எந்த இடத்திலே இது வழக்கப்படி ஏற்றிக்கொண்டிருக்கிறோமோ கார்த்திகை தீபத்தை அதே இடத்திலே தான் ஏற்ற வேண்டும் என்று 2014 தீர்ப்பு வந்திருக்கிறது. இந்த நிலையில் கமலாலயத்தில் செய்தியாளர்களை சந்தித்த பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை திருப்பரங்குன்றம் சர்ச்சை எப்போதிலிருந்து தொடங்கியது, இதுவரை திருப்பரங்குன்றம் சம்பந்தமாக நீதிமன்றங்கள் வழங்கிய உத்தரவுகள் என்னென்ன என்பது குறித்து விலாவரியாக விளக்கினார். அந்த வகையில் 1862ஆம் ஆண்டிலேயே திருப்பரங்குன்றம் சர்ச்சை தொடங்கிவிட்டது என்ற அண்ணாமலை 1923ஆம் ஆண்டே அந்த மலையில் எந்த மதத்தினருக்கு எந்தெந்த இடம் சொந்தமானது என்பதை நீதிமன்றம் தெளிவாக வரையறுத்து விட்டது என்றார். 2020 ஃபைல் பண்ண OS சூட்டுக்கான தீர்ப்பு 1923 கிடைக்குது, ஒரு லோவர் கோர்ட் மதுரையில். அந்த தீர்ப்பு மிகச் சரியா அந்த தீர்ப்பில் சொல்கிறாங்க தர்கா எங்கே இருக்குது, இந்த நெல்லித்தோப்பு அப்படிங்கிற இடம் எங்கே இருக்குது, அங்கிருந்து தர்காவுக்கு கனெக்ட் பண்ணக்கூடிய படிக்கட்கள், இந்த 3 மட்டும்தான் இஸ்லாமிய நண்பர்கள் அவங்க கையில் இருக்கக்கூடிய விஷயம். ஒன்று மேலே மலை உச்சியில் அட் த டாப் இருக்கக்கூடிய தர்கா சிக்கந்தர் தர்கா, அதற்கு நெல்லித்தோப்பு என்பது ஒரு சமப்பகுதி, இந்த மலைக்கு இடையில் இருக்கக்கூடிய சமப்பகுதி. அங்கே இறந்து போனவர்களுடைய சடலங்கள்லாம் இஸ்லாமிய மத அடிப்படையில் மரியாதை கலந்த அடிப்படையில் அங்கே வச்சுருக்கிறாங்க. அங்கிருந்து மேலே ஒரு கல்லை குடைந்து ஏறக்கூடிய படிக்கட்டு, இந்த 3 மட்டும்தான் இஸ்லாமியர் அவர்கள் கையில் இருக்கக்கூடியது. மிச்சது எல்லாமே இந்துக்களுக்கு சொந்தம், மலை முழுவதுமாக இந்துக்களுக்கு சொந்தம் அப்படிங்கிற தீர்ப்பு. அத்தோடு அமைச்சர் ரகுபதி குறிப்பிட்ட 2014ஆம் ஆண்டு வந்த தீர்ப்பை பற்றி பேசிய அண்ணாமலை அந்த வழக்கிற்கும் தற்போதைய விவகாரத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்றார். அதாவது 2014 போட்டிருக்கக்கூடிய ரெட் பெட்டிஷன் எதை ரகுபதி அவங்க கோட் பண்ணுறது, 2017 டிவிஷன் பெஞ்ச் ஆர்டர், இது இரண்டும் என்ன சொல்கிறாங்கன்னா, அதில் பெட்டிஷனர் என்ன கேட்குறாங்கன்னா, தீபத்தை மலையினுடைய உச்சபட்சமான உச்சியில் ஏற்ற வேண்டும் என்று கேட்கின்றாங்க. So the petitioner wanted the deepam to be lit at the hilltop. He further argued that lighting the lamp near Moksha Deepam is not in consonance with the scripture. The learned judge rightly rejected the request. அவர் 2014 தீர்ப்பை சரின்னு தான் சொல்கிறார். This was because the title over the hilltop has already been declared as vesting in the Muslim. மலையினுடைய உச்சி பகுதி டாப் மோஸ்ட் பார்ட் அது இஸ்லாமியர்களுக்கு சொந்தமானது என்கின்ற 1920 OS தீர்ப்பை இருக்கு. A settled issue cannot be reopened அப்படிங்கிறார். நான் இந்த இஷ்யூவை திரும்ப ரீஓப்பன் பண்ணல. ஆனால் இன்னைக்கு பெட்டிஷனரை முன்னாடி என்ன கேட்குறாங்க, தீபத்தூணில் இதை ஏற்ற வேண்டும் என்று கேட்கின்றார்கள். தீபத்தூண் என்பது மலையினுடைய உச்சியில் கிடையாது. யாருமே போய் தர்காவுக்கு பக்கத்தில் தீபத்தூணில் ஏற்ற வேண்டும் என்று சொல்லல.
தர்காவிலிருந்து 50 மீட்டர் தூரத்தில் கொஞ்சம் கீழே இருக்கக்கூடிய தீபத்தூணில் ஏற்ற வேண்டும் என்பதுதான் இன்னைக்கு போட்டிருக்கக்கூடிய ரிட் பெட்டிஷனுடைய சாராம்சம். திருப்பரங்குன்றத்தில் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதில் ஆவணங்கள் திரிக்கப்பட்டிருக்கின்றன என உயர்நீதிமன்ற மதுரை கிளையின் 2 நீதிபதிகள் அமர்வு தெளிவாக குறிப்பிட்டுள்ளது என்ற அண்ணாமலை, இரண்டாவது முறையாக நீதிமன்றம் உத்தரவிட்டும் சட்டவிரோதமாக தங்கள் தரப்பினரை மலை மீது ஏற விடாமல் போலீஸ் தடுத்திருக்கிறது எனவும் கொந்தளித்தார். 6 மணியிலிருந்து 144 CRPC 163 BNSS போடுறன்னு 6 மணியிலிருந்து அந்த ஃபைல் இருக்கு. அப்போ அந்த ஆர்டர் அவங்க 4 மணிக்கு போட்டிருக்கிறாங்க, ஆர்டர் 3 மணிக்கு போட்டிருக்கிறாங்க, ஆர்டர் 2 மணிக்கு போட்டிருக்காங்க, ஃபைலில் இல்லை. ஆனால் நிச்சயமாக நீதியரசர் தீர்ப்பு கொடுத்த பிறகு போடப்படவில்லை. 6:05 திரு சாமிநாதன் அவர்கள் கொடுத்த, நீதியரசர் அவர்கள் கொடுத்த தீர்ப்புக்கு பிறகு 144 CRPC போடப்படவில்லை என்பது இந்த டிவிஷன் பெஞ்சில் இருக்கக்கூடிய 2 நீதியரசர் பெரிய வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. IAS IPS அதிகாரிகளுக்கு எதிராக தி ரெக்கார்ட்ஸ் ஆர் மேனிப்புலேட்டட் ஆஃப்டர் த கோர்ட் கால்ஸ் ஃபார் த ஒரிஜினல் ஃபைல். கோர்ட்டில் வந்து ஒரிஜினல் ஃபைல் கொடுங்க என்று சொல்லிய பிறகு இந்த டாக்குமெண்ட்டை மேனிப்புலேட் பண்ணி அரசு கொடுத்துருக்குறாங்க. மறுபடியும் தவறு. அத்தோடு குறிப்பிட்ட அந்த தூணில் தீபம் ஏற்ற தங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை என 2005ஆம் ஆண்டு RDO அலுவலகத்தில் நடந்த அமைதி பேச்சுவார்த்தையில் தர்கா தரப்பில் கையெழுத்து போட்டு கொடுத்திருக்கிறார்கள் என்ற அண்ணாமலை, இத்தனை நாட்களாக அமைதியாக இருந்த தர்கா தரப்பினர் திடீரென 5ஆம் தேதி வழக்கு போட்டிருக்கிறார்கள் எனவும், அத்தோடு 2005ஆம் ஆண்டு அமைதி பேச்சுவார்த்தையில் வற்புறுத்தலின் பேரில் கையெழுத்து போட்டதாக தற்போது கூறியிருக்கிறார்கள் எனவும் அண்ணாமலை தெரிவித்தார். அந்த எக்ஸிகியூட்டிவ் ஆஃபீஸரை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு தூண்டி விட்டு எக்ஸிகியூட்டிவ் ஆஃபீஸர் அப்பீல் போக வைக்கிறாங்க. தர்கா இன்னைக்கு வந்திருக்கிறாங்க, வக்ஃப் போர்டும் தர்காவும் இன்னைக்கு வந்திருக்கிறாங்க, இதை எதிர்த்து அப்பீல் இன்னைக்கு வந்திருக்கிறாங்க. 2ஆம் தேதி EO அப்பீல் செய்ய வேண்டிய கட்டாயமே இல்லை. காரணம், EOனுடைய முதல் கடமை கோவில் சொத்தையும் தீபத்தோனையும் ப்ரொடெக்ட் பண்ணும். மிக தெளிவாக கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கிறாங்க. 2005 தர்காலிருந்து 15 மீட்டர் தள்ளி நீங்கள் ஏற்றிக்கலாம், எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ பிரச்சனை இஸ்லாமியர்களுக்கு இல்லை, பிரச்சனை தர்காக்காரங்களுக்கு இல்லை. இன்னைக்கு 2005 இதை கோர்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, இன்னைக்கு வந்து இல்லை இதை ஃபோர்ஸ் பண்ணி கையெழுத்து போட சொன்னாங்க, அதனால் நாங்கள் ஃபோர்ஸ் பண்ணி RDO ஆஃபீஸில் கையெழுத்து போட்டோம். 1996 இதே போல் ஒரு அக்ரிமெண்ட் போடுறாங்க. அந்த அக்ரிமெண்ட்டில் கூட இதே போல இஸ்லாமியர் அவர்கள் எங்களுக்கு அப்ஜெக்ஷன் இல்லை. மேலும் திமுக ஆட்சிக்கு வந்ததும் 160க்கும் மேற்பட்ட கோயில்கள் ஆக்கிரமிப்பை காரணம் காட்டி இடிக்கப்பட்டுள்ளன என்ற அண்ணாமலை, இதே மாதிரி எத்தனை மசூதிகள், எத்தனை தேவாலயங்களை இடித்தார்கள் எனவும் கேள்வி எழுப்பினார். மேலும் 1996, 2014, 2017 ஆகிய ஆண்டுகளில் வெவ்வேறு வழக்குகளில் வந்த உத்தரவை இந்த வழக்கிற்கு முடிச்சு போட்டு தீபம் ஏற்ற திமுக மறுத்து வருகிறது என்ற அண்ணாமலை, சிறுபான்மை வாக்கு வங்கி அரசியலுக்காக திமுக இவ்வாறு நடந்து வருகிறது எனவும் தெரிவித்தார். அதாவது சில இந்து கோவிலை இடிக்கும் பொழுது கோர்ட்டு சொன்னாங்க நாங்கள் இடித்தோம், அதுக்கு சில ஆர்டர் பை மெட்ராஸ் ஹைகோர்ட் சைட்டிங் என்கரோச்மெண்ட், மதுரை கார்பரேஷன் ஹைகோர்ட் டைரக்ஷன், நைட்டு கொடுத்தாங்கன்னா காலையில் 2 மணிக்கு இடித்தாங்க. அன்னைக்கு கோர்ட்டு வேணும், ஏன்னா ஒரு கோவிலை இடின்னு கோர்ட்டு தீர்ப்பு கொடுத்ததுக்கப்புறம் காலையில் 2 மணிக்கு இடித்தாங்க. ஆனால் இன்னைக்கு அதே கோர்ட்டு திருப்பரங்குன்றம் மலையின் மீது தீபத்தூண்ல தீபத்தை ஏத்துங்கன்னு கோர்ட் சொல்லும் பொழுது இவர்களுக்கு கோர்ட்டு வேண்டாம். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.